ஹாய். ஆலங்குடி அப்புறம் ஆலங்குடியை சுற்று வட்டாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளுமே நீங்க டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டை சுத்தி ஏதோ ஒரு திருவிழா நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை நீங்க செய்தியா மாத்தணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆலங்குடியை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தானு தெரிஞ்சுக்கோங்க. பொங்கல் விழா என்பது தமிழ்நாட்டில் எந்தவித சாதி பேதமும் இல்லாமல் அனைவராலும் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள கோட்டைக்காடு என்ற கிராமத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு பொங்கல் பண்டிகையானது 3 அரசர்களின் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் வீட்டு பொங்கல் வைத்துவிட்டு மறுநாள் மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளுக்கு ஊர் மரியாதை செய்து பங்கு தந்தை அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டு மாடுகளை அவிழ்த்து விடுவது வழக்கமாகும். அப்பொழுது சொந்த பந்தங்கள், ஊர் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையாக சேர்ந்து மேளதாளங்கள், ஆடல் பாடல் என அமர்க்களமாக மாடுகளை அவிழ்த்துவிட்டு பொங்கலை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். வருடம் முழுக்க உழைத்து வருடத்தில் 3 நாட்கள் வரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது தங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவதாக அந்த ஊர் பொதுமக்கள் கூறுகிறார்கள். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் கோட்டைக்காட்டிலிருந்து பேசுகிறேன். முள்ளங்குறிச்சி பஞ்சாயத்து. இங்கே எங்கள் ஊரில் நடக்கும் பொங்கல் நிகழ்வானது 3 அரசர்கள் பெருவிழா. அந்த 3 அரசர்கள் பெருவிழா என்பது 3 அரசர்கள் பெருவிழா அன்றைக்கு வீட்டு பொங்கல் வைத்துவிட்டு மறுநாள் மாட்டுப் பொங்கல் எப்படி நடக்கும் என்றால், எங்கள் ஊரில் 7 கரைக்கு ஒரு வருடம் என்று 7 வருடம் திருப்பி மாறி மாறி நடக்கும். இந்த வருஷம் முதக்கரை நான் முதக்கரையிலிருந்து இன்று நான் முதல் மாடு விட்டேன். அதன் பிறகு அது மாட்டை பிடித்து கொண்டு ஊர் மரியாதை செய்து திருப்பி வந்து கோயில் ஆலயத்தின் முன் குருவானர் முன் நன்றி சொல்லி அவர் வாழ்த்து சொல்லி மேலும் மாடை மந்திரித்து புனிதப்படுத்தி மாடை விடுவார்கள். அதன் பிறகு ஊர் திருப்பி ஒன்று சேர்ந்து திருப்பி ஊர் மாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை மொத்தமாக அழைத்து அது ஒரு விழா கோலமாக கொண்டு ஒரு ஆடலும் ட்ரம் செட்டு கூட கூடி இந்த நிகழ்ச்சியான திருப்பி அதே போல் பங்குத்தந்தை இல்லம் போய் பங்குத்தந்தை அழைத்து வந்து அவர் மந்திரித்து மேலும் அந்த மாட்டை இங்கிருந்து மந்திரித்து விடுவார்கள். அது எல்லோரும் எல்லா சமுதாயத்தினரும் எங்கள் பங்கு மக்களும் பக்கத்தில் இருக்கிற கிளை பங்கு மக்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொந்தங்கள் பந்தங்கள் ஒன்று கூடி அந்த பொங்கல் விழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஆலங்குடி மக்களுக்கு வணக்கம். நீங்க ஆலங்குடியில நடக்கிற எல்லா செய்திகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் 55 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆலங்குடியில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளின் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க.